பிரேக்கப்க்கு மேல பிரேக்கப்ப வாங்கிக்கிட்டே இருக்க ராசி அப்டின்னா, அது எந்த ராசி? அதுக்கான ஜாதக அமைப்புன்றது எப்படி இருக்குங்க? நிச்சயமாங்க. இந்த பிரேக்கப் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புதன்ற கிரகம் வந்து வக்ரமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவா வந்து ஒரு ஜாதகத்தில வக்ரம்னு சொல்லுவோம். நம்ம வக்ரம்ன்றது நம்ம யாருக்கும் தெரியாது அப்படின்னா, இப்ப இருக்க சாஃப்ட்வேர் ரொம்ப ஈஸியா புரியிற மாரி இருக்கும். வான்னு போட்டிருக்கும் பக்கத்தில. ஒரு ஸ்டார் போட்டிருப்பாங்க. இல்லன்னா ஒரு சின்ன கோடு போட்டிருப்பாங்க. அத வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப புதன்ற கிரகம் வக்ரம் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு காதல் தோல்வி உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். எந்த எந்த கட்டத்தில வேணா இருக்கட்டும். அதே மாரி ராகு, கேது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே, அவங்களுக்குமே அந்த காதல் அப்படிங்கிறது வந்து ஒரு போராட்டமா இருக்கும். அத சக்சஸ் பண்ணி கொண்டு போறதுல மிகப்பெரிய போராட்டத்த அனுபவிக்கிறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புதன்ற கிரகத்துல இருந்து ராகு, கேது இருந்தாலோ, சுக்கிரன்ல இருந்து ராகு, கேது இருந்தாலும் இந்த மாதிரியான தொந்தரவுகள அனுபவிக்கிறத பார்க்க முடியுதுங்க. மேம் இப்ப வந்து உங்ககிட்ட ஒரு ஜாதகம் குடுக்குறாங்க அப்டின்னா, சொல்லுவாங்கல்ல மேம் உங்களுக்கு அதுக்கு வந்து உனக்கு செட் ஆக வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா அரேஞ்ச் மேரேஜ் தான். வீட்ல பார்க்குற பொண்ணோ, பையனையோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ஜாதக அமைப்புனா அது எப்படி இருக்கும் மேம்? மேம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் குடுக்குறேன் மேம். இப்ப என்கிட்ட வந்து ஒரு ஜாதகம் வந்தது. நான் சமீபத்தில பார்த்தது. நெறைய ஜாதகங்கள் பார்க்குறோம். அதில மோஸ்ட் ஆஃப் என்னவோ எனக்கான இது கனெக்டிவிட்டில வர்றது பார்த்தீங்க அப்டின்னா, இந்த லவ் மேரேஜ்ல இருக்கிறது நெறைய வருது மேம். அரேஞ்ச் மேரேஜ்ன்றது ஒரு 10% வருது அப்டின்னா, மீதி 90% வந்து எனக்கு காதல் திருமணத்துக்கான விஷயங்கள் நெறைய நான் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா,